நாம் ஜெபித்து இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம ஆரம்பிக்கலாம். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக கர்த்தாவே, இந்த ரோமர் புத்தகத்திலிருந்து சில சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காய் ஸ்தோத்திரம். 3வது வாரமாக இந்த நாளில் கூட இந்த புத்தகத்திலிருந்து, இந்த நிருபத்திலிருந்து அநேக சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 வாரங்களாக நம்ம ரோமர் புத்தகத்திலிருந்து, குறிப்பாக 1வது அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். விசேஷமாக முதல் வாரத்தில் இந்த ரோமர் புத்தகத்தினுடைய அறிமுகத்தை நாம் பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். 2வது வாரமாக போன வாரத்தில் நம்ம இந்த ரோமர் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க இந்த ரோமாபுரி மக்களுடைய கலாச்சாரம், அவருடைய பின்னணியை குறித்து நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் கூட நம்ம இந்த ரோமர் புத்தகத்தினுடைய சாராம்சத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரோமர் புத்தகம் எதை பற்றி சொல்லுகிறது, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன என்பதை குறித்து இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். கவனமாக அன்போடு கவனமாக இதை நீங்கள் கவனிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரத்தில் கூட இந்த சில காரியங்களை நான் டச் பண்ணேன். என்னென்னா, இந்த ரோமர் புத்தகத்தில் மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 16 அதிகாரத்தில் முதல் 11 அதிகாரங்கள் உபதேசத்தை குறித்து சொல்லுகிறது. ரோமர் 1வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் இந்த கிறிஸ்டியன் டாக்ட்ரின், அதாவது கிறிஸ்தவத்தில் பின்பற்றக்கூடிய அந்த உபதேசம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் இந்த ரோமர் 1வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது. இப்போ ரோமர் 12லேருந்து 16 வரைக்கும் என்ன இருக்குன்னா, அது ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷன். கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டிய நடைமுறை வாழ்க்கை, உபதேசத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழலாம், தேவனுக்காக எப்படி கனி கொடுக்க முடியும் என்பதை பற்றி சொல்லுகிற காரியங்கள் தான் இந்த ரோமர் 12லேருந்து 16 வரைக்கும் இருக்கிறது. இன்னும் கூட குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரோமர் 1வது அதிகாரத்திலேருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான், ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும், ரட்சிப்பை குறித்து இந்த முதல் 8 அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ரோமர் 9லேருந்து 11 அதிகாரங்கள் வரைக்கும், இந்த 9, 10, 11 இந்த 3 அதிகாரங்கள் யூதர்களுக்கான சில கேள்விகளுக்கான பதிலை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதில் விவரமாக சொல்கிறார். சில நேரங்களில் ஒரு நிருபத்தை எழுதும் பொழுது யாருக்கு அந்த நிருபம் எழுதப்படுகிறதோ அந்த மக்களுடைய சூழ்நிலை, அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் உண்டாகும், சில காரியங்களை சொல்லித்தரும் பொழுது, சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு சில கேள்விகள் அந்த மக்கள் மத்தியில் உண்டாகும் என்பது பொதுவான ஒரு காரியம்தான். எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். ஒரு பிரசங்கம் பண்ணால் கூட இந்த பிரசங்கத்தில் எப்படிப்பட்ட கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கியாருக்கு நல்லா தெரியும். அதை அறிந்து அந்த கேள்விகளை ஒவ்வொருத்தரும் எழுந்து, உங்களுடைய இப்போ பிரசங்கத்தை 1 மணி நேரம் நான் பண்ணியிருக்கிறேன், இந்த பிரசங்கத்தில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் எழுப்பி நிற்க வச்சு கேட்டோம்னா அதில் ஒரு 10 பேர் எழுந்து கேட்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அதையே அந்த கேள்விகளே இந்த பிரசங்கத்திலே சேர்த்து சொல்கிறது தான், அந்த கேள்விகளுக்கான பதிலை சேர்த்து சொல்கிறது தான் அது ஒரு தரமான பிரசங்கம். எப்படிப்பட்ட இந்த போதனைகளை கொடுக்கும் பொழுது அந்த போதகத்தின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக எப்படிப்பட்ட கேள்விகள், எண்ணங்கள் மக்கள் மத்தியில் உண்டாகும் என்பதை புரிந்து அந்த பிரசங்கியார் அதற்கான கேள்வியும் கேட்டு அதுக்கான பதிலும் கொடுக்கறது தான் ஒரு நல்ல பிரசங்கம். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ரொம்ப அறிந்தவராக இருக்கிறார், புரிந்தவராக இருக்கிறார். அதனால் அவர் எழுதும் பொழுது புறஜாதியார்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறாரு, அது ஓகே, அவர்கள் அதை கேட்டு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் யூதர்களுக்கு ஏராளமான சந்தேகம் வரும். அப்போது இந்த புதுசாக என்னமோ நீங்கள்
சுவிசேஷத்தை குறித்து சொல்கிறீங்களே, இது புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குதே, புதுசாக சொல்கிறீங்களே, புதிய புதிய காரியங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எங்களுக்கு எதுக்கு மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? அப்போ கொடுக்கப்படாமலே இருந்திருக்கலாமே. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நாங்கள் நிறைவேற்றணும்னா நாங்கள் பரலோகத்துக்கு நாங்கள் போக முடியும், எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. இதெல்லாம் முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் புதுசாக இயேசு கிறிஸ்து சிலுவை, புதிய ஒரு மார்க்கத்தை நீங்கள் சொல்கிறீங்களே, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இந்த யூதர்களுக்கு வரும். அதற்கான பதிலை அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரோமர் 9வது அதிகாரத்துலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் அவர் சொல்கிறார். ரோமர் 12லேருந்து 16 வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் அது ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷன். எப்படி கிறிஸ்தவர்கள் இந்த உபதேசத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ முடியும் என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை போனால் நல்லாயிருக்கும். நம்ம ரோமர் புத்தகத்தில் இன்னமும் நம்ம 1வது அதிகாரத்தில் தான் இருக்கிறோம். ரோமர் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 1லேருந்து 15 வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது சில காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. பவுல் எழுதும் போது சொல்கிறாரு பாருங்கள், 1வது அதிகாரத்தில் 1வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாக இருக்கிற பவுல் அப்படின்னு சொல்லிட்டு, இதை யார் எழுதுறது, யாருக்கு எழுதப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜென்ரல் ஒரு காரியமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து, அந்த ரோமாபுரி மக்களை குறித்து, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதெல்லாம் குறித்து இந்த ஜென்ரலாக அந்த ரோமர் 1வது அதிகாரம் 1லேருந்து 15 வசனங்கள் வரைக்கும் சொல்லுது. ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனம், குறிப்பாக இதை எழுதி கொள்ளுகிறோம், நீங்கள் எழுதி கொள்ளலாம். ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனம், அதே போல் 4வது அதிகாரம் 25வது வசனம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பாவியை தேவன் எப்படி நீதிமானாக்குகிறார், ஒரு பாவியை தேவன் எப்படி நீதிமானாக்குகிறார். இந்த வார்த்தை கேட்கும் போதே பயங்கரமாக இருக்குது. அதாவது மனுஷன் பாவம் செஞ்சு தேவனை விட்டு விலகி போயிட்டான், தேவ மகிமை இழந்து போயிட்டான், தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு பிளவு உண்டாயிருச்சு, தூரமானவனாக மாறிட்டான், சத்ருவானவனாக மாறிட்டான். அவனுக்கு எந்த விதத்துலேயும் அவனுக்கு நீதிமான ஆகிறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லாத இருந்த சூழ்நிலையில், அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு சூழ்நிலையில் தேவனே அவனுடைய ரட்சிப்புக்கான வழியை உண்டு பண்ணுகிறார். அதாவது வாய்ப்பே இல்லைங்க, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. சில நேரங்களில் ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டான் அப்படின்னாங்கன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க, அவ்வளோதாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, ஒன்றுமே வாய்ப்பே கிடையாதுன்னுவாங்க. அந்த மாதிரி வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் உயிர் பழச்சிக்கிட்டான்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? பிரமிப்பாக இருக்கும் எல்லாருக்கும். அது மாதிரி தான் இது. அவனுக்கு எந்த விதத்துலையுமே வாய்ப்பே கிடையாது. அவன் அந்த பாவத்திலேருந்து மீட்கப்பட்டு நீதிமானாய் மாறுவதற்கு எப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கிடையாது. தேவனே காரியத்தை செஞ்சால் மாத்திரம்தான் அவனுக்கு அந்த மீட்பு உண்டாயிருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட மீட்பை கர்த்தரே இறங்கி சில காரியங்களை செய்கிறார். அப்படிப்பட்ட மீட்பை தேவன் எப்படி உண்டு பண்ணுகிறார், எப்படி ஒரு பாவியை அவர் நீதிமானாக்குகிறார் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். ரோமர் 1:16, அதே போல் 4வது அதிகாரம் 25 இந்த வசனங்கள்லாம் அதை பற்றி சொல்லுகிறது. அதே போல் அவர் சொல்கிறார் பாருங்க, ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அவர் சொல்கிறார் பாருங்க, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அதாவது இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் எப்படிப்பட்ட காலத்தில் இருந்தார், எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாருன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது அதை ரோமருக்கு எழுதுகிறாரு, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க, யூத ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவர்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படின்னா, நம்மெல்லாம் அடிமைகள்னு சொல்ல முடியாது, ஒருத்தருடைய ஆட்சி கீழே இருக்கிறோம்,
நமக்குன்னு ராஜா கிடையாது. நம்ம மக்கள் எல்லாம் உலகமெங்கும் பரவி வாழ்கிறாங்க. நமக்கு ஒரு தேசம் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பே வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னா, கிறிஸ்துவானவர் கிறிஸ்துன்னு சொல்லும்போது மேசியான்னு சொன்னால் நம்ம வேறு மாதிரி யோசிக்கிறோம். மேசியானாலும் கிறிஸ்துனாலும் ஒன்று தான். மேசியா என்பது எபிரேய மொழியில் வருது. அதே அந்த வார்த்தையோட மொழியாக்கம் கிரேக்க மொழியில் கிறிஸ்து, ரெண்டும் ஒன்று தான். மேசியா எங்களுக்காக வருவார், ராஜாதி ராஜாவாக வருவார், இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவார், ஒரு புதிய அரசை அமைப்பார், அவருக்கு கீழே நம்ம குடிகளாய் நம்ம வாழ்வோம், நல்லாயிருக்கும். இப்படி தான் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் இருந்தது. அப்படி அவங்களுடைய எதிர்பார்ப்பு, ராஜாதி ராஜாவாக வராரு, கர்த்தாதி கர்த்தாவாக வருவார், இவங்களெல்லாம் வீழ்த்தி ஒரு ராஜா நமக்கு கொடுக்கப்பட போகிற இதை குறித்து மோசையும் வந்து அந்த சொல்லியிருக்கிறார், அந்த தோரால சொல்லியிருக்கிறாரு. அதனால் இப்படி தான் இருக்குன்ற மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது. அவங்கக்கிட்ட போய் எப்படி பேச முடியும்? பேசலாம், வேறு விதத்தில் வந்தால் பேசலாம். வரப்போகிறாரு, அவர் வந்து ஃபைட் பண்ணி, இவர் நான் அறிமுகப்படுத்துகிறேன் கிறிஸ்து வந்து அவரும் பயங்கரம் வல்லமையுள்ளவர் தான், பயங்கரமாக சில காரியங்கள்லாம் செய்வார், நீங்கள் நினைக்கிற எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நபர் அப்படிலாம் சொல்லியிருந்தா கூட யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் சொல்கிற விதமே வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தர் வந்தார், ஊழியம் செஞ்சார், அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, சிலுவையில் அவர் தொங்குறாரு, ரத்தம் சிந்தி மரிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது சபிக்கப்பட்டவனை தான் என்ன பண்ணுவோம், மரத்தில் தூக்குவாங்க, பாவியை தான் மரத்தில் தூக்குவாங்க. இவன் பாவியாக இருக்கிறாரு, வந்து மரத்தில் தொங்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி வந்து எங்களுக்கு ராஜாவாக மாற முடியும் அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு இருக்கும். அப்போ பவுலை அவங்களாம் அவங்க யோசனையே வித்தியாசமான யோசனை, அவங்கக்கிட்டலாம் பேச முடியாது. ஒருத்தர் வந்து மரிச்சார், சிலுவையில் தொங்கினார், அதனால் உங்களுக்கு மீட்பு உண்டாகும், அதனால் உங்களுடைய நீங்கள் நீதிமானாக மாறுவீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? நம்பவே மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற எண்ணங்கள்லாம் உண்டாயிருக்கலாம் அப்படிப்பட்ட காலத்தில். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். அந்த சிலுவை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். அதை பற்றி நான் சொல்லுவேன், தீவிரமாக சொல்லுவேன், அதனுடைய காரியத்தை சொல்லுவேன், எடுத்து சொல்லுவேன். எல்லா விதத்திலும் அந்த மோசையினுடைய நியாயப்பிரமாணத்திலிருந்தே என்னால் எடுத்து பேச முடியும், தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்திலிருந்து எடுத்து பேச முடியும். இந்த சிலுவை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். இப்படி தான் மீட்பு உண்டாகுது, இப்படி தான் ரட்சிப்பு உண்டாகுது. ஒருவேளை உங்களுடைய பார்வைக்கு அது ஒரு அசிங்கமான அவமான சின்னமாக அது காணப்படலாம். ஆனால் அந்த அவமான சின்னமாக நீங்கள் நினைக்கிற அந்த சிலுவை தான், அசிங்கமாக நினைக்கிற அந்த சிலுவை தான் உங்களை காப்பாற்றும். அப்படி தான் உங்களுக்கு ரட்சிப்பு மீட்பு உண்டாயிருக்க முடியும். அதனால் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்படேன் அப்படின்றார். சில நேரங்களில் நம்ம கூட என்ன யோசிக்கிறோம், பெரிய பெரிய நபர்கள், சாதாரணமான நாட்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுவோம். பெரிய அஃபீஷியல் ஒரு மாதிரி தரமாக இருக்கிறாருன்னா இவர்கிட்டலாம் இயேசை பற்றி சொன்ன ஒரு நாள் நினச்சி நம்மள என்ன தப்பான இப்படிலாம் ஜனங்க இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லை, 17 வசனத்தை சொல்கிறார் பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போது ஒரு மனிதனுக்கு எப்படி ரட்சிப்பு உண்டாக முடியுன்றதை அவர் சொல்கிறார். ஒரு மனுஷன் நல்லவனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் அவன் நீதிமானாக மாறவே முடியாது. நல்ல கிரியைகளை செய்து மாறவே முடியாது. நான் எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருக்கிறேன்பா, நான் ஒரு தப்பும் செய்யலை, ஒருவேளை இது வரைக்கும் செஞ்சுருக்கலாம், பட் இன்னிலேருந்து நான் கரெக்டாக வாழ போகிறேன், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக நான் வாழ போகிறேன், இன்னிலேருந்து பாருங்கள் தீர்மானமாக நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருக்க போகிறேன்னு சொல்லி ஒரு மனிதன் வாழவே முடியாது. அது நடக்காது, எந்த காலத்துலேயும் அது நடக்காது. நம்மளால் நீதிமானாக மாறவே முடியாது. அப்படி தெரிந்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய நீதியை நமக்கு கொடுக்குறார். ரட்சிப்புனா என்ன, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரட்சிப்புனா என்ன, தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுக்குறார். அதுதான் ரட்சிப்பு. சிம்பிளாக சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவருடைய அதாவது நம்முடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. இதை நம்ம முதல்ல விசுவாசிக்கணும்.
அப்போ ஒரு காலம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்முடைய கிரியைகள்னால, நம்முடைய சுய பலத்தினால நம்ம என்ன பண்ண முடியாது, நீதிமானாக எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் முடியாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய நீதி கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய நீதியை என்ன பண்ணுறாராம், நமக்கு அவர் கொடுக்கிறார். இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். அதாவது அவர் சொல்கிறார் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், நீங்கள் யாராக வேணால், இதெல்லாம் கவர் பண்ணுறாரு அவர். நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், நீங்கள் புறஜாதியாராக இருக்கலாம், இல்லை யூதர்களாக இருக்கலாம், நீ யாராக இருந்தாலும் சரி. நீ யூதனாக இருந்தால் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உன்னால் என்ன பண்ண முடியாது, நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது, நீதியை அடைய முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி, அப்போ எதுக்குங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, 10 கட்டளைகள் எதுக்கு கொடுக்கப்பட்டது, அது கொடுக்கப்படாமல் இருக்கலாமே, அப்போ தேவனுக்கு அதெல்லாம் தெரியாதா, கை கொள்ள முடியும் தானே கொடுக்குறாரு அப்படின்னு. ஆனால் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததற்கு அது நோக்கம் அல்ல. எதுக்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அப்படின்னா, அது செஞ்சு 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 பார்த்துட்டு இதை நம்மளால் செய்யவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அதை செய்யவே முடியாது. நியாயப்பிரமாணத்தை ஒரு காலம் என்ன பண்ண முடியாது, நம்முடைய பலத்தினால, நம்முடைய சுய நீதியினால் அதை நிறைவேற்றவே முடியாது, ஒரு காலம் முடியாது. அப்போ நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது, அதுலேயும் சில நோக்கங்கள் நிறைவேறுது. எப்படின்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு நான் ஃபாலோ பண்ணும்போது, பின்பற்றும் போது நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னால் அது என்ன பண்ண முடியாது, என்னால் முடியாது, கடைசி வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியாது, அதை ஃபாலோ பண்ணி கை கொள்ள முடியாது என்றதை நான் புரிந்து கொள்கிறேன். அதே போல் நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால தான் நான் பாவியாக இருக்கிறேன்றதே எனக்கு தெரியுது. நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால தான் நான் பாவி என்றதை நான் அறிந்து கொள்கிறேன். நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால தான் பாவம் என்பதே ஒன்று இருக்குது, பாவம் ஒன்று இருக்குதுன்றதை நான் என்ன பண்ணுறேன், புரிந்து கொள்கிறேன். அதாவது கட்டளைகளை மீறுவதே பாவம்னு சொல்லி பைபிளில் சொல்லுது. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அதை நம்ம மீறும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம பாவம் செய்கிறோம், நமக்குள்ளே பாவம் இருக்குது, நம்ம பாவியாக இருக்கிறோம். அப்போ அந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது, நம்ம எல்லாரையும் என்ன பண்ணுது, அது பாவத்திற்குள்ளாக அது ஒரு காவல் பண்ணுற மாதிரி காவல் பண்ணுது. நாம் பாவிகள் என்பதை என்ன பண்ணுது, நமக்கு நினைப்பூட்டுகிறது, சொல்லுகிறது. நான் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நான் பாவி என்று அறிந்து கொள்ளுகிறேன். அதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இப்போ இவங்களுக்கெல்லாம் கேள்வி அப்படி என்னென்னா, இவர் எழுதும்போது சொல்கிறாரு, தெளிவாக உங்களுக்கு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அதாவது இந்த சத்தியம் எல்லாமே புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லப்பட்டது, பழைய ஏற்பாட்டிலலாம் சொல்லப்படலை அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவார், நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வார், அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார். இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான். ஆனால் யூதர்கள் அதை பெருசாக அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கல. அப்போ மேசியா சங்கரிக்கப்படுவார், அவர் கொல்லப்படுவார் என்றதெல்லாம் பைபிளில் இருக்குது தான். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, அந்த 5 ஆகமங்கள்லேயும் சரி, தீர்க்க தரிசன புத்தகங்கள்லையும் சரி, எல்லாமே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான். ஆனால் யூதர்கள் என்ன பண்ணல, அதை கவனிக்கலை. அவர் சொல்கிறார் என்னென்னா, உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இதெல்லாம் சொல்லியிருப்பார் தானே, உங்களை போல தான் நானும் இருந்தேன், நானும் இந்த தோராவை படிச்சிருக்கிறேன், தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறேன், எனக்கும் அது வெளிப்படலை, ஆனால் சொல்லப்பட்ட காரியம்தான், ஆனால் எனக்கும் அது புரியல, இப்போ எனக்கு புரியுது, எனக்கு புரிந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி. அப்போ அந்த யூதர்களுடைய கேள்விகளுக்கான பதிலை என்ன பண்ணுறாரு, நியாயப்பிரமாண புத்தகத்திலிருந்து, அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாண புத்தகத்திலிருந்து எடுத்து காண்பிக்கிறார். அதே போல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்தும் எடுத்து அவர் காண்பிக்கிறார். இப்போ யூதர்களுக்கு சரி, அவர்களுடைய உள்ளத்தில் எழக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடியவராக பவுல் செயல்படுறாரு. ஸோ அதே போல் ரோமர் 3வது அதிகாரம் 1லேருந்து 20வது வசனம் வரைக்கும். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதையும் சொல்கிறேன். ரோமர் 2வது, ஏன்னா ரோமர் 1வது அதிகாரம் பார்த்துட்டோம். ரோமர் 2வது அதிகாரத்தில் ஏற்கனவே சொன்ன காரியங்கள் தான். யூதர்களுக்கான
பதில்கள் அந்த 2வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது யூதர்களுக்கு இயேசு தேவை அப்படின்றத அவர் உணர்த்துகிறார் 2வது அதிகாரத்தில். இப்போது ரோமர் 3வது அதிகாரத்தில் 3வது அதிகாரம் 1லிருந்து 20 வரைக்கும் உள்ள வசனங்கள்லாம் எதை சொல்லுது அப்படின்னா, நியாயப்பிரமாணம் நாம் ஒரு பாவி என்பதை காண்பிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது என்ற காரியங்கள் அந்த ரோமர் 3வது அதிகாரம் 1லேருந்து 20 வரைக்கும் நம்ம அதை பார்க்குறோம். அதை நான் ஏற்கனவே நான் சொன்னேன். அதே போல் ரோமர் 3வது அதிகாரம் 21லிருந்து 31 வரைக்கும், ரோமர் 3வது அதிகாரம் 21லிருந்து 31 வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, தேவனுடைய நீதி இல்லாமல் தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? சேர முடியாது. தேவனுடைய நீதி இல்லாமல் தேவனிடத்தில் நம்ம சேர முடியாது. அந்த நீதியை நம்ம தானாக பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய கிரியைகள்னால் என்ன பண்ண முடியாது? அதை அடைய முடியாது. அந்த நீதியை அவர் தான் நமக்கு தரணும், கொடுக்கணும். இல்லைன்னா அந்த நீதியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நீதிக்கு விலைக்கிரயம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை நமக்கு ஈவாக தருகிறார். அவருடைய நாமத்தின் மீது நம்ம விசுவாசம் வைப்பதன் மூலமாக நமக்கு அந்த நீதி, தேவ நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். இப்போ ரோமர் 4வது அதிகாரத்துக்கு நம்ம போயிடலாம். ரோமர் 4வது அதிகாரம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே முன்னாடி நான் டச் பண்ணேன். ரோமர் 4வது அதிகாரம் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு புதிய போதனை கிடையாது. அதாவது ஒரு நூதனமான ஒரு விஷயத்தை பவுல் சொல்லலை. 2 நபரை குறித்து பேசுகிறார் 4வது அதிகாரத்தில். அதில் ஆபிரகாம் பற்றி சொல்கிறார். ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக ஒரு 400 வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர் இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால் அவர் நீதிமானாக மாறலை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதெல்லாம் புதிய காரியம் இல்லை, பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. பழைய ஏற்பாட்டில் தேவன் மீது விசுவாசம் வைத்து அவர்கள் தேவ நீதியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்போ ஆபிரகாம் விசுவாசித்தார். அவர் நியாயப்பிரமாணத்தின்படி காரியங்களை செஞ்சு நீதிமான் ஆகலை. நியாயப்பிரமாணம் அவர் நீதிமானாக மாற்றவில்லை. ஆனால் எது மாற்றுச்சு? அவர் தேவன் பேரில் அவர் வைத்த அந்த விசுவாசம் அவரை நீதிமானாக மாற்றி இதெல்லாம் எடுத்து காண்பிக்கிறார் யூதர்களுக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும்ல. அது மாத்திரம் இன்னொரு நபரை குறித்து அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தாவீதை பற்றி பேசுகிறார். தாவீதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாவீதை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவனை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் நற்கிரியைகளை செய்து எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சான். அதனால் தாவீதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் இல்லை. எப்படி அவனை ஏற்றுக்கொள்கிறார்? கிருபையின் அடிப்படையில் தேவன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அவனை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னா, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அது கர்த்தரே செய்கிறாரு. கிருபையாக நம்முடைய பாவங்களை அவரே மன்னிக்கிறார். அவரே நம்முடைய குற்றங்களை அவர் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறார். பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிறார். இது அவரே செய்கிறாரு. அப்போது ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த முயற்சியினால் நீதிமானாக ஒரு காலம் மாறவே முடியாது. அந்த மனிதன் நீதிமானாக மாற வேண்டுமானால் தேவனே அந்த நீதியை அந்த மனிதனுக்கு தர வேண்டும். அப்போ அந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி? அது தேவன் ஈவாக கிருபையாக அந்த நீதியை நமக்கு தராரு. அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தின் மூலமாக, தேவனை விசுவாசிக்கிறதன் மூலமாக அந்த தேவ நீதியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய கிருபையின் மூலமாக தேவ நீதியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த சத்தியம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு காலம் நமக்குள்ளே பெருமை இருக்காது. பெருமை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். நான் கரெக்டுன்னு யாரும் சொல்ல முடியாது. தேவன் ஒரு மனிதனை நீதிமானாக மாற்றும் பொழுது அந்த மனிதன் எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சொல்லவே முடியாது. அவனுடைய கிரியைகளின் அடிப்படையில், அவனுடைய முயற்சியின் அடிப்படையில் நான் கரெக்டாக இருக்கிறேன், என் பக்கம் எந்த தவறும் கிடையாது சொல்ல முடியாது.
நேற்று ஒருத்தர் எனக்கு ஃபோனில் சொல்கிறார், பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் என்னங்க தப்பு பண்ணேன், என் மேலே என்ன தவறு இருக்குது, என் மேலே எந்த விதமான குற்றமும் இல்லை, நான் எந்த விதமான தப்பும் செய்யலை அப்படின்றார். அவருக்கு இப்படிப்பட்ட பிரசங்க கேட்டால் தான் புரியும். தானாக நீதிமானாக மாற முடியாது. தேவன் ஈவாக கொடுக்கிறார். தேவன் கிருபையாக அவருடைய நீதியை கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக தான் நம்ம நீதிமானாக மாறுகிறோம். அவர் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய குற்றங்களை எல்லாம் அவர் மன்னித்து, என்னுடைய அக்கிரமங்களெல்லாம் அவர் சுமந்து, எனக்காக அடிக்கப்பட்டு, என் பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, அவருடைய நீதி எனக்கு கொடுக்குறார். அப்படியாகத்தான் நான் நீதிமானாக மாறுகிறேன். ஏதோ நற்கிரிகளை செஞ்சு நான் ட்ரை பண்ணி நான் என்ன ஆகலை, நீதிமானாக நான் மாறவில்லை. இதுதான் சுவிசேஷம். இதை தான் ரோமருக்கு எழுதுகிறார். இப்போ இந்த சுவிசேஷம் நமக்குள்ளே பதியணும், நமக்குள்ளே போகணும். நான் எப்படி நீதிமானாக இருக்கிறேன்? விசுவாசத்தின் தேவன் என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். தேவன் என்னை எப்படி ஏற்றுக்கொள்கிறாருன்னா, கிறிஸ்து சிலுவையில் எனக்காக மரித்ததன் மூலமாக, என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக, அவருடைய நீதி எனக்கு கொடுத்ததுனால, அவருடைய நீதின்னு சொல்லும்போது தேவ நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நீதியோடு கூட தான் நான் தேவனுக்கு முன்பதாக போய் நிற்க முடியும். என்னுடைய கிரியைகள், என்னுடைய சுய முயற்சியெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. நான் பெருமை பாராட்ட முடியுமா? நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன், நீ தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒருத்தனை பார்த்து நீ செய்கிறதெல்லாம் தப்பு, அவனை குற்றப்படுத்தினா என்ன ஆகுதுன்னா, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, நீ இன்னொருத்தனை குற்றப்படுத்தினா உன்னுடைய குற்றங்களும் எண்ணப்படும், பார்க்கப்படும். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக அவருடைய பிரசங்கத்தில் சொல்லுவார், நீ இன்னொருத்தனுடைய பாவத்தை மன்னித்தனா உன் பாவம் மன்னிக்கப்படுன்றார். காரணம்னா நியாயப்பிரமாணத்திலேருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறார். இதுதான் கிருபையின் சுவிசேஷம். இன்னொருத்தனை தப்புன்னு சொன்னோம்னா கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய தவறை பார்க்குறார். சில பேர் என்ன, நீ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருத்தனை தப்புன்னு நம்ம சொல்லும் பொழுது, ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அவன் தப்புங்க, அவன் செய்கிறது, அவன் பண்ணுறதெல்லாம் தப்புங்க, அவன் சரியே கிடையாது, அவன் சரி கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம்னா நம்ம யோசிப்போம், அவன் ஒரு விஷயத்தில் சரியில்லை, அந்த விஷயம் நான் கரெக்டாக இருக்கிறேன், அப்போ நான் சொல்லலாம். அதில் அவனை குற்றப்படுத்துறதுக்கு, அவன் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நான் தகுதி பெற்றிருக்கேன். எனக்கு காரணம் என்னென்னா, அந்த விஷயத்தில் நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் சொல்லலாம் தானே. ஆனால் பைபிள் சொல்லுது அப்படி கிடையாதுன்றார் ஆண்டவர். நீ ஒருவேளை நீ அந்த விஷயத்தில் கரெக்டாக நீ இருக்கலாம், ஆனால் குற்றப்படுத்துகிறல்ல, உன்னுடைய தவறு உன் வாழ்க்கையில் ஒன்று இருக்குல்ல, அதை கர்த்தர் எண்ணி பார்க்குறார். அப்போ எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, மற்றவர்களுடைய குற்றங்களை நம்ம மன்னிக்கும் பொழுது தான். அவர்கள் குற்றங்களை மூடணும். சில பேர் மற்றவங்களுடைய பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அவர் தப்பு பண்ணிட்டாருங்க, இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லி மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அவன் சரியே இல்லை, அவனோட ரெப்யூட்டேஷனை முழுசாக ஸ்பாயில் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க நியாயப்பிரமாணத்துலேருந்து விடுதலை பண்ணுறது தான் கர்த்தர் வந்திருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்துலேருந்து நமக்கு விடுதலை உண்டாகணும். அது எப்படி உண்டாகும்? முதல்ல நான் பாவி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே நான் பாவி, நான் உத்தமன் இல்லை, என்னிடத்தில் என்னுடைய சுய நீதி என்னை உமக்கு முன்பதாக நீதிமானாக மாற்ற முடியாது, உமக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதி உடையவனாக மாற்ற முடியாது, நான் பாவியாக மனுஷன், உம்முடைய நீதி எனக்கு கொடுங்க, நீங்கள் எனக்காக சிலுவையில் மரித்திருக்கு, என்னுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நீதியை கொடுத்துருக்குறீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் விசுவாசி என் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது, அப்போவே நான் தேவனுடைய நீதினால் மூடப்படுகிறேன். தேவன் என்னை நீதிமான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, என்னங்க தேவன் நீதிமான் கர்த்தர் சொல்கிறார், ஆனால் அவன் வாழ்க்கை தவறு இருக்கும், ஆனாலும் கர்த்தர் எப்படி சொல்கிறார், அவனை நீதிமான் அப்படின்னு சொல்கிறார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க, தப்பே பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிவிடுவாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஒன்று தானே போனால் போகுது அப்படின்னு சொல்ல மாட்டார், பாவின்றார். என்னன்னு சொல்கிறாரு, பாவி. காரணம், நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு காரியத்தை தப்பு பண்ணால் எல்லாமே தப்பு பண்ண மாதிரி தான். பாவின்னு சொல்லி நியாயத்து இருக்குது, எது, நியாயப்பிரமாணம். அந்த ரூட்டில் நம்மளால் போய் நீதிமானாக மாறவே முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா, அவருடைய நீதியை நம்ம கொடுக்கறதுனால கர்த்தர் என்னை நீதிமானாக பார்க்கிறார். நம்மளை இன்னுமா உருவாக்குவதற்கு, நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு கர்த்தர் வேலையை தொடங்கியிருக்கிறாரு, சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளை பார்க்கும்போது கர்த்தர் நீதிமான்றார். மாற்றங்கள் உண்டாகுது, கர்த்தர் சுத்திகரிக்கிறார், சில மாற்றங்கள் உண்டாகுது, நிறைய காரியத்திலேருந்து நம்ம வெளியே வரும், பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு,
நீதிமான் என்று நம்மை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம இந்த சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்முடைய பேச்சே மாறிடும். நம்முடைய எண்ணங்கள் மாறிடும், நம்முடைய நடவடிக்கைகள் மாறிடும். தேவன் தான் என்னை நீதிமானாக்குறார். நான் இன்னொருத்தனை பார்த்து நம்ம குறை சொல்லணும், அவர் நல்லவர் இல்லை சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி நான் சொன்னால் நான் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போய் விடுகிறேன். நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போயிட்டா நீ நீதிமானாகவே மாற முடியாது, கர்த்தர் உன்னை நீதிமானாக பார்க்க முடியாது. அதிலேருந்து கர்த்தரை விடுதலை பண்ணுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதுதான் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆமாங்க இயேசு தாங்க கரெக்டான உண்மையான தெய்வம், அவர் தான் உண்மையான தெய்வம், நான் ஒத்துக்கிறேன், இன்றைக்கே நான் ஒத்துக்கிறேன், கரெக்டுன்னு நான் ஒத்துக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். அப்படி சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சுவிசேஷம்னா அதுவும் தான், தேவன் தான், அவர் தான், இயேசு தான் உண்மையான தெய்வம், அதுவும் தான். கூடவே நம்ம எதை விசுவாசிக்க வேண்டும்? அவர் என்னுடைய பாவங்களை சுமந்து அவருடைய நீதியை எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய சுய நீதியினால் நான் நீதிமானாக மாறவில்லை. அவர் எனக்கு கொடுத்தபடினால, கிருபையாக எனக்கு கொடுத்தபடினால நான் நீதிமானாக மாறியிருக்கிறேன். இந்த 4வது அதிகாரத்தில் இந்த 2 நபரை குறித்து, ஆபிரகாம் குறித்து, தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் விசுவாசத்தினால் நீதிமானாக மாற்றப்பட்டார்கள். கிருபையினால் கர்த்தர் அவர் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இதன் அடிப்படையில் தான் ஒரு மனுஷன் கர்த்தர்கிட்ட வரான். விசுவாசத்தினால், கிருபையினால் வர, அவனுடைய கிரியைகள்னால வரல அப்படின்றத தெளிவாக ரோமர் 4வது அதிகாரத்தில் சொல்கிறார். இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பேச்சில், நடக்கைகளில் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். சரி, இப்போது ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம், 5வது அதிகாரத்துலேருந்து 8வது அதிகாரம் வரைக்கும், ரோமர் 5லேருந்து 8 வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது அங்கே பரிசுத்தத்தை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் கூட பரிசுத்தன்ற அந்த டாபிக் அங்கே வந்து கவர் ஆனால் கூட இந்த ரோமர் புத்தகமே வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா முழுக்க ரட்சிப்பை குறித்து தான் போதிக்கிறது. அப்போ அதை அந்த விதத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம பார்க்கணும். ரோமர் 5வது அதிகாரத்துலேருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் ரட்சிப்பை குறித்து அது சொல்லுகிறார். அதாவது கர்த்தரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை தொடங்கினார்னா, கர்த்தரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை தொடங்குறார் அப்படின்னா, அந்த ரட்சிப்பை அவரே என்ன பண்ணுறார், நிறைவேற்றி முடிப்பார். அதாவது உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை என்ன பண்ணுவார், முடிவு பரியந்தம் செஞ்சு முடிப்பார். அது நமக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறார். ரட்சிப்பு அந்த விசுவாசத்தினால அந்த ரட்சிப்பை நமக்குள்ளே கொடுக்குறாரு பாருங்கள். அவர் நமக்குள்ளே தொடங்கினார்னா, அந்த ரட்சிப்பு அப்படி வந்தது, நான் அவரை விசுவாசித்து அதனை இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, நான் பாவி, என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதி எனக்கு கொடுத்துருக்கிறார், இனி நான் வாழ போகிற நாட்கள் எல்லாம் அவருக்காக நான் வாழ போகிறேன்னு சொல்லி இருதயத்தை தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துக்கென்று திறந்து கொடுத்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், தேவன் அவர்களுக்குள்ளே அந்த நற்கிரியை என்ன பண்ணியிருக்கிறாரு, தொடங்கி ரட்சிப்புன்ற நற்கிரியை தொடங்கியிருக்கிறார். அது அவரே முடிப்பார். சில நேரங்களில் இது ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை தான். என்னென்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்க, இந்த பாவத்திலேருந்து நான் திரும்ப பாவம் செஞ்சிருவேனா, பாவத்துக்குள்ளே போயிடுவேனா, ஏன்னா தப்பு பண்ணிடுவேனா, திரும்ப எனக்கு கோபம் வந்துடுமா, ஏதாவது எண்ணங்களில் தவறான வாழ்க்கை வந்துடுமா, தவறான காரியங்கள் என் வாழ்க்கையில் வந்துடுமா, இப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கும். ஒரு நம்பிக்கையான வார்த்தை என்னென்னா, கர்த்தர் நமக்குள்ளே அந்த நற்கிரியை தொடங்கியிருந்தார்னா அவரே அதை என்ன பண்ணுவார், செஞ்சு முடிப்பார். அவர் தொடங்கியிருக்கணும். சில பேர் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே, அதாவது சபைக்குள்ளே எப்படி வருவாங்கன்னா, இப்படிப்பட்ட அந்த நற்கிரியைகளை பெற்றுக்கொண்டு வர்றதில்ல. எப்படி வராங்க, திருமணத்துக்காக ஒரு ஞானஸ்தானம், ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு ஞானஸ்தானம், அப்படி சர்ச்சுக்கெலாம் வராங்க. அவர்களுக்குள்ள அந்த நற்கிரியைகள் தொடங்கப்படவில்லை. தேவனுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. உள்ளே தான் இருக்கிறாங்க, சபைக்குள்ளே தான் இருக்கிறாங்க, ஆனால் தேவனுக்கும் அவனுங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். இவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த நபரை, அந்த மனிதனை கர்த்தர் எடுத்து நடத்துகிறார், நம்பிக்கையை கொடுக்குறார், விசுவாசத்தை கொடுக்குறார், இன்னுமா உற்சாகப்படுத்துகிறார், இன்னுமா சீர்படுத்துகிறார், இன்னும் உபதேசத்தினால், வசனத்தினால் சுத்திகரிக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார்.
ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கர்த்தர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். வேறு யாருமே ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நல்லா யோசிச்சு பாருங்கள். யோனா வந்து மீனினுடைய வயிற்றில் இருக்கிறார், 3 நாள் இருக்கிறார். அதாவது ஒரு மனுஷன் சமுத்திரத்துக்கு போகிறதே கஷ்டம். ஒரு மனுஷன் சமுத்திரத்தில் இருக்க அவனை போய் தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதிலும் மீனோட வயிற்றுக்குள்ளே சமுத்திரத்தின் ஆழத்தில் ஒரு மனுஷன் தான். அவனை யார் போய் தேடி கண்டுபிடிச்சி அவனை விடுதலை பண்ணி கொண்டு வர முடியும்? ஒருத்தராலும் முடியாது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோனா என்ன சொல்கிறார்? ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு மனிதனை கர்த்தர் தான் ரட்சிக்க முடியும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். நம்மளால் என்ன பண்ண முடியாது? ரட்சிப்பை கொடுக்க முடியாது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அந்த பாரம் நமக்கு வேண்டும். அதை தான் அந்த பாட்டாக நம்ம பாடணும். அந்த பாரம் நமக்கு வேண்டும், அறிவிக்க வேண்டும். இதை சொல்லணும்னு சொல்கிறாரு. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொல்லியிருக்கிறார். அந்த வேலையை, அந்த பொறுப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நான் எல்லாருக்கும் கடனாளியாக இருக்கிறேன்னு சொல்லி பவுல் வந்து தன்னை கடனாளி என்று ஃபீல் பண்ணுறார். நான் எல்லாருக்கும் அறிவிக்கணும். யூதர்களுக்கு அறிவிக்கணும், கிரேக்கர்களுக்கு அறிவிக்கணும், புறஜாதிகளுக்கு நான் அறிவிக்கணும். நான் எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுறேன்? எப்படிப்பட்டவனாக இருக்குது? கடனாளியாக இருக்கிறேன் அப்படி ஃபீல் பண்ணுறார். நான் சொல்லணுமே, இன்னும் சொல்லாமல் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கும் வரணும். உணர்வு நமக்கு வரணும். அப்போ இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. ஒரு மனிதனை கர்த்தரே ரட்சித்திருந்தால், இப்போ முதல்ல நமக்கு இதில் தெளிவு வேணும். உண்மையான ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, உண்மையான ரட்சிப்பு எனக்குள்ளே இருக்கிறதா? அதில் நமக்கு ஒரு தெளிவு வேணும். எப்படி ரட்சிக்க முடியும்? இதை விசுவாசிக்கணும். என் பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருடைய நீதி எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்காக நான் வாழப்போகிறேன். நான் பாவி தான், என்னை அவர் தான் ரட்சிக்க முடியும். இதை நம்பி நான் விசுவாசிக்கும் பொழுது, அந்த வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அப்படி தான் ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்போது ரோமர் 6வது அதிகாரத்தில் ஒரு சில கேள்விகளுக்கான பதில்கள் அங்கே இருக்குது. ரோமர் 6வது அதிகாரத்தில் சிலருக்கு எப்படிப்பட்ட கேள்வி இருக்குன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் பாவம் இருக்கே, நான் நல்லவன் இல்லையே, நான் யோக்கியம் உள்ளவனா நான் இல்லையே, என் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்குது தானே, நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஜபிக்கிறேன், உபவாசம் கூட இருக்கிறேன், ஃபாஸ்டிங்லாம் எடுக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆவியில் நிறையிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? பாவம் இருக்கே. இந்த இந்த பாவத்திலேருந்து எப்படி விடுதலை ஆக முடியும்? இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் அங்கே பதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு டீப்பான அவுட்லைன்ஸ், அவ்வளோதான். ஃபுல் இதுவும் நம்ம கவர் பண்ணல. உபதேசத்தையும் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி நான் கொடுத்துட்டு வரேன். ரோமர் 7வது அதிகாரம் அது எதை பற்றி சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை என்ன பண்ண முடியாது? ரட்சிக்க முடியாது. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும், பாவத்திலிருந்து விடுதலை பண்ண முடியும். அதுதான் ரோமர் 7வது அதிகாரம். அதை பற்றி நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ரோமர் 7வது அதிகாரம் அதை சொல்லுது. ரோமர் 8வது அதிகாரம் முதல் 4 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எனக்கு வேற ஒரு பிரமாணம் எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பிரமாணத்தின்படி நான் என்ன பண்ணுறேன்? நான் வாழ்கிறேன்றார். புதுசாக ஒன்று வருது பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்ந்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தவர், இப்போ புதுசாக ஒரு காரியத்தை சொல்கிறார். ரோமர் 8:2 சொல்கிறார் பாருங்கள். 1:2 வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அப்போ என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் சொல்லுங்கள், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குள் கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து ரோமர் 8வது அதிகாரம் 1-4 ஒரு புதிய பிரமாணம் அவருக்குள்ளே
வேலை செய்கிறத சொல்கிறாரு. அப்போ இந்த இந்த பிரமாணம் என்ன பண்ணுது? பாவத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்குறது அப்படின்றத சொல்கிறார். அப்போது இந்த ஆவியின் பிரமாணம் எனக்குள்ளே வேலை செய்யுது அப்படின்னா, நான் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி வாழ ஆரம்பித்து விடுகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 5லிருந்து 9வது வசனம் வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆவின் பிரமாணம் எனக்குள்ளே வேலை செய்யும் பொழுது, கிரியை செய்யும் பொழுது, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிறது. அவர் சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்கிறேன், அவர் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறேன், அவருடைய எண்ணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது என்பதை நம்ம படிக்கிறோம். அதே போல் 10வது வசனத்துலேருந்து 11வது வசனம் வரைக்கும் இருக்கிற வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாவமான அந்த சரீரத்தை கூட என்ன பண்ணுறார்? அவர் உயிர்ப்பிக்கிறார். பாவமான அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். அதாவது சரீரத்தில் அந்த பாவங்கள் சரீரத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. அதை கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? உயிர்ப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, இதுக்கு ஒரு முடிவை அவர் கொண்டு வருவார். இன்னும் இதுக்கு ஒன்றும் கம்ப்ளீட்டான ஒரு ரிடம்ஷன் இந்த நம்முடைய சரீரத்துக்கு கிடைக்கல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒரு முழுவதுமான ஒரு விடுதலை, முற்றிலுமான ஒரு விடுதலையை நம்முடைய சரீரத்துக்கு, சரீரம் மீட்பையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உண்டு பண்ணுகிறார். ஒரு விதத்தில் எவ்வளோ காரியத்தில் நம்ம சரீரத்தில் மீட்பு உண்டாகிருக்கிறது, அதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது சுத்தமாக அந்த சரீரத்துக்கு மீட்பே உண்டாகலன்னு சொல்ல முடியும். மீட்பு தொடங்கி விட்டுருச்சு, தொடங்கி ஆயிற்று. மீட்பு நம்ம சரீரத்துக்கு உண்டாயிருக்கு. முன்னாடி இதே சரீரத்தை பயன்படுத்தி தான் நிறைய பாவங்களை நம்ம செஞ்சோம் இல்லை? நம்ம வாயினால் தப்பு பண்ணியிருக்கிறோம், கைகள்னால் தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்முடைய நடக்கைகளில் நிறைய தவறு பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த சரீரத்தை இப்போ நம்ம கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்பு கொடுத்ததன் மூலமாக இதே சரீரத்தினால நிறைய காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்கிறோம். கர்த்தரை பாடுறோம், துதிக்கிறோம், அவருக்காக சுவிசேஷத்தை போய் சொல்கிறோம், இந்த கைகளை பயன்படுத்துகிறோம். எல்லாமே இந்த சரீரத்தை கிறிஸ்துவனுடைய அவயங்கள், கிறிஸ்துவுக்கு ஏற்ற அவயங்களாக மாற்றி இந்த கிறிஸ்துவுக்காக காரியங்களை செய்கிறோம். அப்படின்னா நிறைய காரியத்திலேருந்து இந்த சரீரம் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையான மீட்பு இன்னும் உண்டாகலை. முழுமையான மீட்பும் உண்டாகும். முற்றிலுமாக அதை கர்த்தர் மீட்டு எடுப்பார் என்ற சத்தியத்தெல்லாம் அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது முழுவதுமான 100% ஒரு மீட்பு இந்த சரீரத்துக்கு உண்டாயிருக்கும். அப்போ அந்த சரீரம் கம்ப்ளீட்டாகவே என்ன ஆகிடும்? அந்த முழுமையை அடைந்து விடும். நிறைய பேர் தங்களுடைய சரீரத்தில் நிறைய பலவீனங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த சரீர மீட்பு இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாம் கம்ப்ளீட்டாக அது மாறும், ஹீல் ஆகும். ரோமர் 8வது அதிகாரம் 12லேருந்து 13 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இந்த சரீரத்தினுடைய செய்கைகளை நம்ம என்ன பண்ணணுமா? அழிக்க வேண்டும். அப்படின்னா அந்த சரீரத்தில் இந்த பாவங்கள்லாம் சரீரத்தின் மூலமாக வெளிப்படுதுங்களா? அந்த சரீரத்தினுடைய செய்கைகளை நம்ம என்ன பண்ணணும்? அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுது. இது உபதேசம். சரீரத்தின் இதெல்லாம், இந்த உபதேசங்கள்லாம் எதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, இதன்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான். அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரும்பொழுது இதில் ஒரு சீரியஸான விஷயமாக எடுத்துட்டோம் அப்படின்னா, தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அந்த மீட்பை முழுவதுமாக நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். 8வது அதிகாரம் 14லிருந்து 15 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ரட்சிப்பின் மூலமாக என்ன உண்டாகுது? நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்து தேவனுக்குள்ளே இருக்கிறாரு, நான் தேவனுடைய பிள்ளையாக நான் மாறுறேன், பரிசுத்த ஆவியானவரும் நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அந்த சாட்சியை என்ன பண்ணுறார்? நமக்குள்ளேருந்து அவர் கொடுக்குறார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பா பிதாவே என்று நம்ம என்ன பண்ணுறோம்? கூப்பிடுறோம். அதாவது தங்கள் சொந்த தகப்பனை அப்பான்னு உரிமையாக கூப்பிடுவோம். ரோட்டில் போகிற ஒருத்தர் என்ன பண்ண மாட்டோம்? கூப்பிட மாட்டோம். நமக்கு வராது, நேச்சுரலாகவே அது வராது. எப்படி நம்ம அப்படி கூப்பிட முடியும்? இல்லை, இப்படி கூப்பிட முடியாது. நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், சொல்ல முடியாது. ஆனால் நம்ம தேவனை என்ன சொல்கிறோம்? அப்பா பிதாவே நம்ம உரிமையாக சொல்கிறோம். எப்படி அது வருது? உள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு, பரிசுத்த ஆவியை நம்ம ரட்சிக்கப்பட்டபடினால நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்குறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு தந்திருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 18லேருந்து 25 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் எப்படிப்பட்டவனாய் நான் மாறப்போகிறேன், எப்படிப்பட்டவனாய் இருப்பேன் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 26, 27 இந்த வசனங்கள்லாம்
சில நேரங்களில் நம்மளால் எப்படி ஜெபிக்க முடியும், எப்படி நம்ம ஜெபிக்கணுன்றது நமக்கு தெரியறதில்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன பண்ணுறாராம், ஜெபம் பண்ணுறாரு, நம்மளை ஜெபிக்க வைக்கிறாரு. எப்படி ஜெபிக்கணுன்றத கருத்தை என்ன பண்ணுறாரு, நம்ம கற்றுக் கொடுக்குறார். நமக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் செய்யக்கூடிய அந்த அந்த உந்துதலை நமக்கு கொடுக்கிறார். நமக்காக வேண்டுதல் விண்ணப்பத்தை அவர் பண்ணுறார். எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம் பாருங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டபடினால இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்கிறார். புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுக்குறாரு. நம்ம ஜெபிக்கிறது சில நேரங்கள் எப்படி ஜெபிக்கணும் நம்ம தெரியாததுனால பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணுறாரு, அவர் ஜெபிக்கிறார். அப்படிலாம் வசனங்கள் சொல்லுது. 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. எப்படி இதெல்லாம் வந்து டக்குன்னு சில பேர் டைரெக்டாக அந்த 8:28க்கு போயிடுறாங்க. 8:28க்கு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ காரியம் நடந்திருக்கு பாருங்கள். என்னெல்லாம் நடந்திருக்குது பாருங்கள். நான் ஒரு பாவி, நான் உணர்கிறேன், நான் பாவி தான், நான் நீதிமான் இல்லை, அவர் தான் என்னை நீதிமானை மாற்றுகிறார், என்னை ரட்சிக்கிறார். நான் என்னுடைய நியாயப்பிரமாணத்தின் படி, என்னுடைய சுய பலத்தின்படி நான் நீதிமானாக முடியாதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஆண்டவரிடத்தில் வரோம். கிருபையின் மூலமாக அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் நான் நீதிமான ஆகிறேன். இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனுடைய அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கணும். அதாவது பிதா என்ன பண்ணியிருக்கிறாரு, தம்முடைய சொந்த குமாரனே என்ன பண்ணிட்டார், நமக்காக கொடுத்துருக்கிறார். அது கூட மற்றவைகளை அவர் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. 30வது வசனம் பாருங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாக்கி இருக்கிறார். யார் நீதிமானாக்குறது? அவர் தான் நம்ம நீதிமானாக மாற்று. யாரும் சொல்ல முடியாது, நான் எல்லாமே கரெக்டாக செஞ்சு இன்றைக்கி நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எந்த விதமான இதுவும் கிடையாது, சொல்ல முடியாது. அவர் தான் என்னை நீதிமானாக. அவர் என்னை நீதிமானாக்கும் பொழுது நான் வந்து பெருமை பாராட்ட முடியுமா? ஒரு காலம் பெருமை பாராட்டும். நான் எல்லாத்துலேயும் கரெக்டுன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீ தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம், அவர் தான் என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். பெருமை பாராட்ட முடியாது. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். சில யோசிப்போம், நம்ம என்னென்னா கர்த்தர் நம்மளை நீதிமானாக ஆக்கியிருக்கிறாரு, நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை, சிக்கல், போராட்டம், குடும்பத்தில் ஒன்றுமே வாழவே முடியாதுன்ற மாதிரியான சூழ்நிலைகளை, நெருக்கங்கள்லாம் உண்டாகுது. மகிமையான ஒரு வாழ்க்கை மாதிரி தெரியலையே. ஆனால் இங்கே இப்படி சொல்லியிருக்கிறாரு, எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். அப்படின்னா இது வந்து ஏற்கனவே நடந்த ஒரு காரியம் இல்லை. மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பது ஏற்கனவே நடந்த ஒரு காரியம் இல்லை, நடக்க போகிற ஒரு காரியம். அல்லேலூயா. இப்போது இயேசுக்கு நமக்காக ஒரு பாலகன் என்னன்னு வந்திருக்குது சொல்லுங்கள். அது பிறந்தாரா பிறப்பாரா? பிறந்தார் தானே வருது, கரெக்டுங்களா? பிறந்தார் தானே. ஆனால் அது ஃப்யூச்சர் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா சொல்லுங்கள். அது எழுதும் போது ஃப்யூச்சர் டென்ஸ் தானே. அப்போ எப்படி எழுதியிருக்கணும்? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அது நடக்கும். இட் வில் கம் டு பாஸ், அவ்வளோதான். அதில் எந்த விதமான மாற்றமும் உண்டாயிருக்காது. நடந்தே தீரும். எந்த சக்தியும் தடுக்க முடியாது, எந்த வல்லமையும் அதை தடுக்கவே முடியாது. நடந்தே தீரும். அதனால தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு இருக்குது. இங்கேயும் அப்படி தான் அந்த வசனம். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை, ஆக்சுவலி அது மகிமைப்படுத்துவார் தான் வரணும்ல. மகிமை, அது நடக்க போகிற ஒரு விஷயம். கண்டிப்பாக அது நடக்கும். என்னை ரட்சித்தார், என்னை நீதிமானாக மாற்றிட்டார். இன்றைக்கி என் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்குது, இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது. மகிமையாக இல்லை. மகிமை என்ற அர்த்தம் சில பேருக்கு தெரியல. மகிமை என்னென்னா பர்ஃபெக்ஷன். புரியணும்னா சொல்லணும், புரியணும். அப்படின்னா மகிமையினோட அர்த்தம் என்னென்ன? ஆண்டவரே மகிமைப்படுத்தும், இப்படி பேசுகிறாங்க, ஜபிக்கிறாங்க. அதோட மீனிங்கே தெரியாமல் தான் ஜபிக்கிறாங்க. மகிமை என்பது
இப்போ ஒரு சாதாரணமான ஒரு தமிழில் சொல்லணும் அப்படின்னா, மகிமை என்பது பெர்ஃபெக்ஷன். ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா ஒரு நிழல் மாதிரி இல்லை. அவருடைய அவருடைய மகிமைன்னா அவருடைய ஃபுல்னஸ். சரிங்களா? அதுதான். அது தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக இப்போ நம்ம நிற்கக்கூடிய அந்த பலன்லாம் நமக்கு கிடையாது. பட் ஆனால் கர்த்தர் நம்ம மகிமைப்படுத்திருக்கும்போது அந்த மகிமை நம்ம கண்ணார நம்ம என்ன பண்ணுவோம்? காண்போம், பார்ப்போம். அப்போ மகிமை என்பது என்னது? ஃபுல்னஸ். அப்போ இன்றைக்கி நிறைய குறைவுகள் இருக்குது, நிறைய போராட்டங்கள் இருக்குது, தேவைகளின் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்குது. இன்னும் நிறைய காரியம் சரியாக இல்லை, மாறலை, இன்னும் இப்படி தான் இருக்குது, நம்ம இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னை நான் அழைத்தேன், முன்குறித்தேன், உன்னை அழைத்தேன், உன்னை நான் நீதிமானாக மாற்றிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம நீதிமானாக இருக்கிறோம். ஆனால் இந்த மகிமைன்ற காரியம் இன்னும் நம்ம வாழ்க்கையில் வரல. ஆனால் அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டு நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மகிமை என்பது இன்னும் வரப்போகிற ஒரு காரியம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். மைண்டை என்ன பண்ணுறார்? புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். ஆவியில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாயிருச்சு. நம்முடைய ஆத்துமாவில், மனசில் ஒரு புதிய மாற்றங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாள். அதுக்கு தான் பைபிள் படிக்கணும். அதுக்கு தான் இப்படிப்பட்ட பைபிள் ஸ்டடி. இந்த வார்த்தை உள்ளே போய்கிட்டே இருக்கணும். போக 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 மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். இந்த சரீரத்தில் முழுமையான அந்த மகிமையே இனி வருகிற நாட்களில் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமல் போவோம், அப்படி கிடையாது. காரணம் அங்கே பாருங்கள், தெளிவாக சொல்லிட்டார். அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா அது நடந்தே தீரும். எப்படி யாருக்கு நடக்கும் அப்படின்னா, நீதிமான் தேவ நீதியை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் அது நடந்தே தீரும். இந்த உலகத்தில் சில நேரங்களில் சில பிரச்சனையோடு கூட இருந்திருப்போம், சில தேவையோடு கூட இருந்திருப்போம், சில காரியம் மாறாமல் இருந்திருக்கும். இதெல்லாம் மாறும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மாறும். அதே போல் இந்த சரீரத்தில் முழுமையான அந்த சரீரத்துக்கான மீட்பு அந்த மகிமையில் நமக்கு உண்டாகி இருக்கும். அல்லேலூயா. 32வது வசனம். அவர் சொந்த குமாரனே கொடுத்துட்டாரு, அவைகளோடு கூட மற்ற காரியங்கள் எப்படி அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு. 33 பாருங்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அல்லேலூயா. இப்போ என்னை கர்த்தரே நீதிமான் ஆக்கிட்டார் அப்படின்னா யாருன்னா என்னை குற்றம் சொல்ல முடியுமா? நீ எப்படி நீதிமானு? நீ அந்த தப்பு பண்ணி இந்த தப்பு பண்ணியே, உன் வாழ்க்கையில் எவ்வளோ குறைவுகள் இருக்குது, நீ இதெல்லாம் செஞ்ச தானே, இதெல்லாம் நீ மீறின தானே, இதெல்லாம் நடந்து தானே உன் வாழ்க்கையில். இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? தேவன் என்னை நீதிமானாக மாற்றியிருந்தா நீ என்னை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? நீ என்ன எப்படி குற்றம் சொல்ல முடியும்? காரணம் அவரே என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். யார் என்னை நீதிமானாக மாற்றினாரோ அவரை போய் கேட்டுக்கோ. யார் என்ன? அவர் என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். என்னை யார் குற்றம் சொல்ல முடியும்? யாரும் குற்றம் சொல்ல முடியும். யார் சொன்னாலும் அப்படி ஆகிட முடியாது. காரணம் அவரே நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நம்ம மேலே யாரும் என்ன பண்ண முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. குற்றம் சாட்டி நம்மளை பாவியாக தீர்க்க முடியாது. ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கர்த்தர் கொடுத்துட்டார். தேவன் தம்முடைய நீதியின்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறார். இவன் நீதிமான். காரணம் இவனுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்திருக்கிறார். அவருடைய நீதியை இவனுக்கு கொடுத்தபடினால இவன் நீதிமான் என்ற ஒரு தீர்ப்பை என்ன பண்ணிட்டார்? தேவன் கொடுத்துட்டார். அவன் நீதிமான் தான். அது மாறவே மாறாது. இதை நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படிங்க? அது இருந்தாலும் நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய இன்னும் மாற வேண்டிய காரியங்கள் இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. சரி, இதை சொல்கிறேன் பாருங்கள், இதை ஏற்றுக்கொள்ள முடியுதான்னு பாருங்கள். ஆதாம் ஏவாள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழத்தை புசித்து தப்பு பண்ணிட்டாங்க. அவன் வாழ்க்கையில் பாவம் உள்ளே வந்துச்சு. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் இருந்தது தானே. அப்போது அவன் இந்த மனு வர்க்கத்தையே கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? அவங்களுக்கு அந்த பாவத்தை நிமித்தமாக அந்த மரணம் என்ற அந்த தீர்ப்பை அங்கே கொடுத்துட்டாரு. அந்த ஏதேன் தோட்டத்திலேயே மரணம் என்ற அந்த தீர்ப்பை அங்கே கொடுத்துட்டார். அப்போ அந்த ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைகள், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் சந்ததியாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனாலும் கூட பாவியாகத்தான் அவன் தீர்க்கப்பட்டிருக்கிறான். நான் பிறக்கும்போது நல்லா தான் பிறக்கிறேன், எது தப்பு செய்யாத மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் போக போக என்ன ஆகிடுது? பாவம் அப்படியே ஒரு மனிதனை ஒரு வழி ஆக்கி அந்த பாவத்துக்குள்ளே அவன் போயிடுறான், ஆட்டோமேட்டிக்காக போயிடுறான். அந்த குழந்தையாக பிறகுறான்,
தப்பு பண்ணாத மாதிரி இருக்குது. ஆனால் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாங்க அப்படிலாம் இருக்குது. சரி, ஓகே, பிறந்த குழந்தை பெருசாக ஒன்றும் போடலாம். வளர வளர இந்த குழந்தை பரவாயில்லப்பா, எந்த தப்புமே செய்யல, எல்லாத்துலேயும் கரெக்டாக சொல்ல முடியுதுங்களா? அந்த மரணம் அங்கே தீர்ப்பு உண்டானதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை அந்த பாவத்துக்குள்ளே போயிடுது. இங்கே ஒரு தீர்ப்பு கர்த்தர் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து மரணத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, இந்த பாவியினுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்து மேலே சுமத்தப்பட்டு அவருடைய நீதியை இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு உண்டாகுது. யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் இவன் நீதிமான் என்ற தீர்ப்பை கர்த்தர் கொடுக்குறார். எப்படி ஒருத்தன் பாவியானானா அவன் என்னதான் ட்ரை பண்ணாலுமே அவன் நீதிமானாக மாற முடியல. இங்கே கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய நீதியை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையில் அவன் என்ன பண்ண முடியும்? குற்றம் சாட்ட முடியாது. அவனுக்குள்ளே அந்த நற்கிரியை கர்த்தர் தொடங்கியிருக்கிறாரு. அவனை நீதிமானாக்கி இருக்கிறாரு. அவனை மகிமைப்படுத்தி தீருவார். அது நடந்தே தீரும். ஹல்லேலூயா. இது சுவிசேஷமாக இல்லைங்களா? சுவிசேஷனா என்ன? அதனுடைய சரியான தமிழ் வார்த்தை என்ன? நற்செய்தி. இது ஒரு நல்ல செய்தியா இல்லைங்களா? கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், என்னை மகிமைப்படுத்தியே தீருவார். அது அது அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்துட்டார். தேவன் நீதிமானாக மாற்றிருக்கிறார். அவனை யார் குற்றம் சாட்ட? எந்த பிசாசு குற்றம் சாட்ட முடியும்? எந்த மனுஷன் குற்றம் சாட்ட முடியும்? யாராலையும் அதை முடியாது. 34வது வசனம், ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவரே எனக்காக எழுந்தார், அவரே என்னுடைய தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறாரு, எனக்காக வேண்டுது. இவ்வளோ காரியம் நடக்குது. எப்படி மிஸ் ஆக முடியும்? மிஸ் ஆக முடியுமா? ஸ்லிப் ஆக முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் சுவிசேஷம். அதுதான் ரோமர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சுவிசேஷம். நான் இப்படிப்பட்ட ஒரு லைஃப் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய இதெல்லாம் எதுவும் நான் ஒரு கிரியை செய்து நான் முயற்சி பண்ணி கிடைக்கிற காரியம் இல்லை. இதெல்லாம் முடியவே முடியாது. கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறாரு? கிருபையாக ஈவாக அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, இதை கர்த்தர் எனக்காக இதை செஞ்சுருக்காருன்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நீதிமானாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இது சுவிசேஷம் தானே? நம்ம நீதிமான்களாக மாறி இருக்கிறோம் தானே? இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நம்ம சும்மா இருக்க முடியுமா? அப்போஸ் நாங்கள் பவுல் எப்படி ஃபீல் பண்ணுறாரு பாருங்க. நான் எல்லாருக்கும் கடனாளியாக இருக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தர் உன்னை நீதிமானாக மாற்ற முடியும். உன்னுடைய பாவத்தை அவர் சுமந்து இருக்கிறாரு, அவரோட நீதியை உனக்கு கொடுத்துருக்குற, இது விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது, பிரசங்கிக்காவிட்டால் எவன் விசுவாசிப்பான்? இல்லை, கேள்விப்படலைன்னா எப்படி விசுவாசிப்பாங்க? இல்லை. அப்போது இதை சொல்லணும். நான் கடனாளியாக இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்ம கூட இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்த நம்ம சில நேரங்கள் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். யார் இந்த சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? அவர் ஃபீல் பண்ணுறாரு, நான் எல்லாருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன், சுவிசேஷத்தை சொல்லுவது என் மேல் விழுந்த கடமையாக இருக்குதுன்றார். ஹல்லேலூயா. நம்ம அவரை ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் கூட நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக, இந்த சத்தியத்திற்காக, உபதேசத்துக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் நீர் பலன் கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே, பலன் கொடுக்கும்படி நீர் உதவி செய்ய முடியாய் செபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் ஆசீர்வதித்து இன்னுமாய் உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ரோமர் புத்தகத்தை முழுவதுமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே கிருபை பாராட்ட முடியாய் செபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சத்தியத்தை யூடியூப் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க முடியாய், இந்த சத்தியத்தின் மூலமாய் பெருக செய்ய முடியாய், வளர செய்ய முடியாய் செபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.